ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். செல்லக்குட்டி பேசுமா, பேசு. ஏமா சைலண்டா இருக்க? பேசு. மாமாக்கு முத்தம் கூட. இருமா ஒரு நிமிஷம். என்னடா ஆச்சு? எங்க போற? எங்க அம்மா கால் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம். சரி, நீ பேசிட்டு வா. நான் அப்புறம் பேசிக்கிறேன். அம்மாண்ணா பேச மாட்டியா? டேய் மூட்டு படுறா. பொண்ணை பார்த்தா பாம்பும் பல்லளிக்கிறது. உன்னை பார்த்து தாண்டா கத்துக்கிட்டேன். சரிடா, நீ அவன்கிட்ட பேசிக்கோ. மூட்டு போன வை. தேடா பேலே. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோவையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் திடீரென மாணவர்கள் மயக்கமான நிலையில் அவர்கள் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அக்கல்லூரியில் உள்ள பிரச்சனைகளை தீர விசாரிக்க உளவுத்துறை தனிப்படை நியமித்துள்ளது. புதுசா ஒரு ஆடு சிக்கியிருக்கு. வெட்ட ரெடியா? ஓகே. இந்த கேஸில் உள்ள பிரச்சனை மாதிரியே ஏற்கனவே ஒரு காலேஜ் நடந்திருக்கு. அதுக்கு காரணமானது 2 கேங். ஒன்று பிரஜா கேங், ஒன்று ஆல்டோ கேங். அந்த கேஸில் ஒர்க் பண்ணது நம்ம ஏகே தான். ஏகே சொல்லுங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிரதாப் சார் கேடி சப்ளை பண்ணிட்டு இருந்தான். அப்புறமா தான் சார் ஆல்டோ வந்தோம். இவங்க 2 பேர்த்துல நாம் எதுவும் பண்ண தேவையில்ல சார். அவங்களே அடிச்சுப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறேன் சார். என்னால் முடியலன்னா சொல்கிறேன். ஸோ கைஸ், இந்த கேஸில் மெயினாக இருக்கிறது கேடி. கேடி மீன்ஸ் கெயின் ட்ரக்ஸ். அந்த ட்ரக்ஸை உருவாக்கின கேங்ஸ்டர் இறந்துட்டாரு. ஆனால் அவர் பொண்ணுக்கு அந்த ட்ரக்ஸ் பேர் தான் வச்சிருக்கு. சார், அப்போ அந்த பொண்ணோட பேர் கெயின் ட்ரக்ஸா? நோ, ஷீ இஸ் கேடி.
தம்மைங்கடா. அக்கா இல்லைக்கா. கோயம்புத்தூர் உள்ள எல்லா காலேஜும் ட்ரக்ஸ் பேசுகிறா, ஒரு காலேஜ் மட்டும் அனுப்ப முடியல. இதை சொல்றதுக்கு அவனை இங்க வேலைக்கு வச்சிருக்கேன், முடிச்சுட்டு வந்து பேசு. இந்த கேஸில் முக்கியமானது ஒருத்தன். அவனை பிடிச்சோம்னா அந்த கேஸே க்ளோஸ் ஆகிடும். அசோக், இந்த கேஸை பற்றி சர்ச் பண்ண சொல்லுங்க. என்னாச்சு சார்? அவன் பேர் ஷார்ப் சார். நான் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் செக் பண்ணேன் சார். அவன் நைட்டு தான் சார் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறான். என் கெஸ் படி பார்த்தா நாளைக்கு நைட் அவன் கண்டிப்பாக வருவான் சார். உன் கெஸ் படி அவன் நைட்டில் வர மாட்டான், பகலில் தான் வரும். ஸோ கைஸ், ஸ்டார்ட் த கேம். ஹலோ பாய்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கீங்களா? டேய் அங்கே என்னடா பண்ணுற? பதுங்கிருக்கேன் சார். ஏன் முன்னாடி போய் கிடையாது? முன்னாடி போ. ஓகே சார். சார் அவன் வந்துட்டான் சார். வந்துட்டானா? ஹலோ 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 கேக்குதா? ஹலோ சார் கேட்குதா சார்? ஹலோ ஹலோ சார், சீஃப் இன்னும் பர்மிஷன் தரல சார். சார் அவன் வந்துட்டான் சார். சார் ஷிட் சார். என் வண்டி மறைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஹேய் ஸ்வீட் பாய், இப்போ போதும் எனக்கு கேடின்னு நினைச்சியா? அதுக்குள்ள பாய்சன்றா. என்னை காட்டி கொடுத்தனா சாவ போறானுங்க. பாய்ஸ் கேட்டுச்சுல, போங்க. ஓகே சார், ஓகே சார். பாய்ஸ் யூ கேன் கோ. பாய்ஸ்லாம் போயிடுவாங்களா? பார்த்தா யார் மாமி இவன்? ஜோக்கர். பாய்ஸ் ஆர் யூ ரெடி?
டேய் விட்றா, செத்துற கித்துற போகிறான். சாவுடா. என்னாச்சுடா தங்கம்? அம்மா தானே இருக்கேன்ல, எந்திரின்னு பார்ப்போம். எந்திரிக்கண்ணா. ஹலோ பாய்ஸ், என்னாச்சு? ஹலோ பாய்ஸ். சீஃப், என்னால் முடியல சீஃப். நம்மளை ஸ்பெஷல் கோர்ஸாக போட்டது முதுகில் மிதி வாங்குறதுக்காக. வா. டேய், கேடின்னு எல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்காதீங்க. தெரிஞ்சா டெட் பை ஆயிடுவீங்க. யார் மேடா கை வைக்கிறேன்? இப்போ வாங்க போவாங்க. சார் பாய் சார். இந்த கத்தியை நீ தானே எடுத்துட்டு வந்த? ட்ரை திஸ். என்னை கொண்டுட்டு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறியா? என் அக்கா ஒருத்தி வருவாடா. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அக்கானா ஸ்டூடெண்ட் வாழ்க்கையெல்லாம் அழிச்சிட்டு அக்கா வருவாங்க, ஒக்கா வருவாங்கறியா? பண்ற தப்பெல்லாம் நீங்க. யார் தப்பு? நானா? நான் 12th படிக்கும்போது ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு போலீஸ்காரன் என் ஹேர்ஸ்டைலை பார்த்துட்டு நான் கஞ்சா வைப்பேன்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணேன். கேட்டால் என் மூஞ்சி சரியில்லை, முடி சரியில்லைன்றான். இந்த உலகத்தில் எல்லாருமே ஃபேஸை பார்த்து இவன் இப்படித்தான் இவன் அப்படித்தான் முடிவு பண்ணியிருக்காங்க. நான் ஒரு பொண்ணை காதலிச்சேன். அந்த பொண்ணு நான் நல்லா இருக்கேன்னா என்கிட்ட காசு இருக்கான்னு தான் பார்த்தேன், நல்ல மனசு இருக்கான்னு பார்க்கல. சார், இந்த உலகத்துக்கு வெறும் திறமை மட்டும் போதாது சார். அப்போ நீ பண்ணது மட்டும் சரியா? நான் பண்ணதா? நான் நல்லவனா இருக்கணும்னு எங்கள் அம்மா என்னை பற்றி பற்றி வளர்த்தாங்க. இந்த சமுதாயம் என்னை கெட்டவனை மாத்திருச்சு. அவுத்துடியா சார்? அவுத்துடியா?
இனிமேலாவது திருந்தி நல்லவனா வளர்ப்பாரு. சார் சார் என்னை இப்படி விட்டு போயிடாதீங்க சார். சார் என்னை கொண்டுருங்க சார். சார் சார் என்னை விட்டு போவாங்க சார். என்ன சார் விட்டீங்க? இவன் பண்ணுறது தப்புனா இங்கே உள்ள எல்லாரும் பண்ணுறதும் தப்பு தான். இவனை கொல்லணும்னா இங்கே உள்ள எல்லாரையுமே நம்ம கொல்லணும். அழகு இங்கில்லை ஆதரிக்க யாருக்கா கடவுள் தந்த உயிர் தானாக போகுதம்மா அம்மா நீ எங்கி இருக்க என்னுடன் கலந்திருக்க தனியா இருக்கேனே உன் சுவாசம் வேணும் அம்மா. அழகு என்பது முகத்தில் மட்டுமல்ல, சில நேரங்களில் மனதில், பல நேரங்களில் வார்த்தைகளில். இவ்வளோ நாள் நம்ம தேடிக்கிட்டு இருந்தது பையன் கிடையாது, பொண்ணு. இப்போ என்ன அழுகுறியா உன் தம்பியை கொண்டுட்டாங்கன்னு? நான் அழுகிறதுக்கு எங்க வீட்டுல என்ன பொண்ணு மாதிரி வளர்க்கல. இப்போ என்ன பண்ண போற? அவனை வர வைக்க போறேன். யாரு? எப்படி? லவ். லவ்னா ஆல்டோவா? எடுத்துக்கோ. ஹாய் பேபி. என்ன உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஏன் என்ன நினைச்சிருக்கான்? சொல்லு என்னடி? சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாடுங்களா என் கேங்கில் உள்ள ஆழத்தோட தைரியம் இருக்கலடா. நம்மளால நான் ஒன்றும் சும்மா நடத்தி வரலடா. ஒரு கேங்ஸ்டரை கூட தான் நடத்தி வந்துக்கிறேன். இன்னைக்கு ஒன் டே தான் டைம். மம்மால அந்த கேங்ல இருக்கிற ஒருத்தன் உயிரோட இருக்கக்கூடாது. முடிஞ்சா நமக்கு தீபாவளியா தான் இருக்கும். போங்கடா போங்கடாங்கிற